ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னப்பா வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிட்டிங்களா? அட்லீஸ்ட் சாக்லேட்ஸாவது வாங்கி வச்சிங்களா? இல்லைனா கிஃப்ட் கார்டாவது வாங்கி வச்சிங்களா? எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வேலண்டைன்ஸ் டேக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது என்னோடய குட்டி பையன் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த கிஃப்ட் கார்டெலாம் கொடுக்குற மாதிரி அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து கம்மு, எனக்கும் கம்முனே வந்துடுச்சுங்க. கம்மு பாருதீன் ஃபேன்ஸ் ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவங்களோட கொடைக்கானல் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பேசி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதில் எங்கர் சன்னோட அந்த சேனல் நேமும் கொடுத்துருக்கேன், லதேஷ் வேர்ல்டுன்னு. அது வந்து ஒரு சிலர் வந்து சிஸ்டர்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு அவனும் 2 நாளாக வீடியோஸ் போடல. பட் ஆனால் அதில் நீங்கள் அந்த சேனல் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் நம்ம சேனலில் நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அந்த வேலண்டைன்ஸ் டே கார்டு ப்ரிப்பேர் பண்ணது. அது தமிழில் பேசியிருப்பான். இங்கிலீஷில் வந்துட்டு அவனோட சேனலில் அது அது இன்னும் வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் நாளைக்கு தான் ஃப்ரைடே தான் அவங்க ஸ்கூலில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இன்னும் அந்த வீடியோ வந்து இன்னும் நாங்கள் வந்து இது பண்ணலை, அப்லோட் பண்ணலை. ஸோ ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் போய்டும் அப்படின்றதுக்காக ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த கார்ட்ஸ் அவன் ஸ்கூலில் கொடுத்த உடனே வந்துட்டு இங்கிலீஷ் வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி அவனோட சேனலில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். தமிழில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வீடியோ எனக்கு தமிழில் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் தமிழில் பண்ணி கொடுப்பான். அப்படி தான் அந்த கார்ட்ஸ் பண்ணான். ஸோ நீங்களுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அதாவது என்னோடய குட்டி பையன் வயசில் உங்கள் வீட்லேயும் பசங்க இருந்தாங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் அவனோடது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ஸ் அவனுக்கு வந்து ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த போக்கிமான் அப்படிங்கிற அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப வந்து அவன் ரிசர்ச் பண்ணுறான் அப்படின்னே சொல்லணும். அது எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் அதை பற்றி வரைஞ்சிருக்கான். ஸோ உங்களோட கிட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி ட்ராயிங்ஸ் பிடிக்கும், இல்லை எந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பிடிக்கும்? இந்தியாலாம் பார்த்திங்கன்னா நிஞ்சா ஹட்டோரி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது அந்த சின்சான் இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து போக்கிமான் இங்கே இருக்கிற அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம். ஸோ நீங்களும் வந்து என்னோடய குட்டி பையன் சேனல் போய் பார்த்துட்டு உங்களுக்கான கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அதில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற பசங்களோடது அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குது, அது படிக்கிற விஷயங்களாகட்டும், அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட வீடியோஸ் ஆகட்டும், ஐ மீன் அவங்களோடது அந்த வீடியோ கேம் அவங்க ஆடுற அந்த கேரக்டர்ஸோ இல்லை ட்ராயிங் பண்ணுற கேரக்டர்ஸோ எப்படி அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னதை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி அவனோட சேனலுக்கோ இல்லைனா வந்துட்டு என் சேனலில் இப்போ வந்து அந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அவனும் பார்த்தா ஹாப்பி ஆவான். உங்களோட கிட்ஸையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கான கிட்ஸோட விஷயங்களையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது லவர்ஸ்க்கான விஷயங்கள் மட்டும் இல்லை. நம்மளோட அன்பை யாருக்கு கொடுக்குறோம், இல்லை நம்ம யாரோட அன்புக்கு பாத்திரமானவங்களாக இருக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அழகான விஷயமாக தான் இங்கே யூஎஸில் அது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோவில் என்னப்பா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா 2 நாளாக ஒரு 4 நாளாகவே கொஞ்சம் பிஸி தாங்க. என்னென்னு பார்த்தா என் வீட்டில் ஃப்ரிட்ஜு ரிப்பேரு. தெரியும் லேடிஸ்க்கெலாம் ஃப்ரிட்ஜு ரிப்பேர்னால் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ ஃப்ரிட்ஜு ரிப்பேராகி வந்து ஓவர் நைட்டில் தண்ணியெல்லாம் லீக் ஆகி அதுக்கப்புறம் இங்கே மெயின்டெனன்ஸ் கிட்ட சொல்லி அவங்க வந்து இன்றைக்கி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு இல்லாமல் அந்த ஃபுல் ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு இன்றைக்கி தான் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஆள் கூட்டிட்டு வந்து பண்ணுறதுங்கிறது இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் கிட்ட சொல்லி அவங்க எப்போ வந்து பார்க்குறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து அது இதுவாகட்டும், அது என்ன இது வாஷிங் மிஷின் ஆகட்டும் இல்லைனா ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், எந்த அப்ளையன்ஸ் வந்து ரிப்பேர் ஆனாலுமே ஒரு லைட்டு வந்து நம்ம மாற்றணும், பல்ப் மாற்றணும், எதுனாலுமே நம்ம பர்சனலாக எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால வெளியாளுங்களை கூட்டிகிட்டு வந்து பண்ண முடியாது. அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட சொன்னால் மேனேஜ்மெண்ட்லேருந்து யார் எப்போ நம்ம வந்து அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். மெயில் அனுப்பிச்சு ரைஸ் பண்ணால் அவங்க எப்போ வந்து பார்க்குறாங்களோ அப்போ வரைக்கும் நம்ம அந்த திங்ஸ் வந்து வெளியாள் கூப்பிட்டு வந்தாலும் எதுவும் சரி பண்ண முடியாது. ஒன்று அதுக்கு பதில் புதுசு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த புதுசுன்னும் போது ஃப்ரிட்ஜோ இல்லைனா வந்து என்ன சொல்கிறது வாஷிங் மிஷினோ அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க வந்து வேணும் வெளியில் போய் வாஷிங் மிஷின் காசு கொடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜு ஒன்றும் பண்ண முடியாதுன்னும் போது ஃப்ரிட்ஜு தண்ணி லீக்கான எவ்வளோ பஞ்சாயத்துன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே 4 நாளாக செம்ம டென்ஷனாக இருந்தது. இன்னுமே ஒர்க் ஆகலை. இப்போ இருக்க ஃப்ரீசர் தான் ஒர்க் ஆகுது. கீழே ரெஃப்ரிஜரேட்டர் அந்த செக்ஷன் கொஞ்சம் கூலிங் கம்மியாக தான் இருக்குது. திருப்பி நாளைக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், பார்க்கணும். ஸோ வந்து என்ன சொல்கிறது,
எந்த விஷயம்னாலுமே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி அவங்க வந்து பார்க்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னும்போது, அந்த விஷயங்கள் நம்ம வந்து அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலுமே எந்த டைமுக்கு வருவாங்கன்னு தெரியாது. மார்னிங் 9 டூ ஈவினிங் 5 வரைக்கும் அவங்க எப்போ வேணா வரலாம். சம்டைம்ஸ் வந்து இங்கே வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் கையில ஒரு சாவி இருக்கும். ஸோ, அவங்களே கூட பர்சனலா உள்ள வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்களும் இங்கே வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டா அவங்க எந்த டைமுக்கு வந்தா, நம்ம வீட்ல இருந்தா நம்ம டோர் லாக் பண்ணி நம்ம திறக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்ல இல்லைன்னா, அவங்க கையில அப்பார்ட்மெண்ட் கையில கீ இருக்குன்னா, அவங்களே பர்சனலா உள்ள வந்து கூட ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா, இங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டவ் ரிப்பேர் ஆனாலும், மைக்ரோவேவ் ரிப்பேர் ஆனாலும், எது ரிப்பேர் ஆனாலுமே அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்து பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னும்போது, இந்த 2 நாளா இதுவே எனக்கு ரொம்ப பெரிய டென்ஷனா இருந்தது. ஸோ, அதனால வீடியோஸ் எதுவும் போட முடியல. அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் உங்களுக்கு குடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, டாம் ஸ்பேஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல பேசியிருக்கோம். டாம் ஸ்பேஸ்ல போன சீசன்ல அவங்க ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணாங்க. டாம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது மிஸ் டாம் பிரேம் அப்படிங்கிறவங்க ஸ்பேஸில் வந்து பேசுவாங்க. அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே பேசுவாங்க. இந்த சீசனில் அவங்க பாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய நேரம் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய நேரம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து ஸ்பேஸில் நிறைய பேசுவாங்க. ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே அங்கே வந்து பாருக்கான ஃபேன்ஸ் இல்லை மற்ற ஃபேன்ஸ் ஒரு சிலர் வந்து பேசுவாங்க. நியூட்ரல் ஒப்பீனியன்ஸ் வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி பாருக்கான ஃபேன்ஸ் தான் பேசுவாங்க அப்படின்னும் போது அது நிறைய டைம் நான் போய் கேட்டிருக்கேன், லிசனராக கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நானுமே வந்து ஒரு சில இடங்களில் அதாவது பாரு விஷயங்கள் என்னோட வீடியோஸுமே 1, 2 பேர் அங்கே ஸ்பேஸில் பேசுகிறவங்க சுபாஷினி, அஞ்சலி அப்படிலாம் ஒரு சிலர் என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அந்த சிஸ்டர்ஸ்லாம் யூஎஸ்ஏலேருந்து ஒருத்தவங்க போடுறாங்க. அவங்க அனலைசிஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் டு மிஸ் டாம் ஸ்பேஸ் அப்படின்னே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தம்ப்நெயில் அது இருக்கும், பார்க்காதவங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து டாம் ஸ்பேஸ் வந்து அதாவது பாருக்கான விஷயங்களுக்கு நிறைய ஸ்டாண்ட் அவங்க டாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெட் கார்டு ரிவோக் ரெட் கார்டு ஆகட்டும், அப்புறம் வந்து ஹேஷ்டேக் வந்து ரியல் வின்னர் பாருன்னு சொன்னதாகட்டும், அப்புறம் பாருதீன் ஃபேன்ஸுன்னு அது ஒரு டைமில் மாறிச்சு. ஏன்னா கமருதீன் ஃபேன்ஸ் தனியாக இருந்தாங்க, பாரு ஃபேன்ஸ் தனியாக இருந்தாங்க. எப்போ இந்த ரிவோக் ரெட் கார்டு ஆகி அதுக்கப்புறம் ஃபினாலிக்கு பாரு கமருதீன் வந்தாங்களோ, அப்போ பாருதீன் ஃபேன்ஸுன்னு அது ஒன்று ஸ்பேஸ் வந்துருச்சு. அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பேஸும் நான் போய் லிசன் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபினாலிக்கு அப்புறம் அதாவது பாருதீன் ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு இல்லைங்களா, நான் அதை பற்றி ஃபஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்பேன். அவங்க அம்மா வந்தது செஞ்சதெல்லாம் டிவியில் வரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் பேசியிருப்பேன். இந்த மாதிரிலாம் ஏன்னா அங்கே அந்த அந்த பாருதீன் ஃபேன்ஸ் குரூப் பீப்புள் வந்து அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்றத அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பேசியிருந்தாங்க. அதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து பாரு அப்புறம் தான் வந்தாங்க. அதனால தான் வந்து பாரு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பிரவீன் வந்தார். அதான் லேட்டாக ஜாயின் பண்ணார். கமருதீனுக்காக வந்தவர் தான் அப்படின்னு சொன்ன நான் விஷயங்கள்லாம் அதுலேருந்து நான் கலெக்ட் பண்ண விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பாரு ஃபேன்ஸ் தனியாக, கமருதீன் ஃபேன்ஸ் தனியாக சேர்ந்து அதுக்கப்புறம் அது பாருதீன் ஃபேன்ஸாக அந்த ஸ்பேஸும் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஸ்பேஸில் வந்து பாரு பேச போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்திருக்கு. சண்டே ஈவினிங் அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷல். அன்னைக்கு வந்து தன்னோட ஃபேன்ஸ்க்காக பாரு வந்துட்டு சண்டே ஈவினிங் 6 PM வந்து டாம் ஸ்பேஸில் வந்து பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபேன்ஸ் மீட்லேயே பாருதீன் ஃபேன்ஸ் மீட்லேயே சொல்லியிருப்பாங்க, நான் கண்டிப்பாக ஸ்பேஸ்க்கு வந்து பேசணும் நீங்கள் நாங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை கண்டிப்பாக வந்து பேசுகிறேன். டாம் ஸ்பேஸ் எல்லாருக்கும் நிறைய நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக வந்து சொல்கிறேன்னு சொல்லி அவங்க தலை வணங்கி இந்த தேங்க்ஸ் மட்டும்தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியும், நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு பாரு சொல்லியிருப்பாங்க. நானும் இந்த சீசனில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்போ வந்து அப்போ யுஎஸ்ஏலேருந்து, கலிஃபோர்னியாலேருந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லவும், பேசுறதுக்கு கண்டிப்பாக டாம் ஸ்பேஸ்க்கு வருவேன். ஸ்பேஸில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க பாரதின் ஃபேன்ஸ் மீட்டில். ஸோ எப்போ அப்படிங்கிறத அவங்க சொல்லலை அப்படின்னும்போது, இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக அவங்க வந்து சண்டே ஈவினிங் 6 PMக்கு வராங்கன்னும் போது, யாராவது கனெக்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறவங்க போய் பேசுங்க. சண்டே ஈவினிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு அதுவும் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீயாக இருந்தீங்க. ஆனால் லைன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமான்னு தெரில. நான் ஆஸ் யூஷுவல் போன சீசன் ஜாக்கும் வந்து இதே மாதிரி அவங்க டாம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணாங்க. ஜாக் வந்து பேசினாங்க, விடிய பேசினாங்க. ஜாக்ஸு ஃபுல் டே ஃபுல்லாக பேசினாங்க. நானும் வந்து லைன் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கிடைக்கல. ஏன்னா அது அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் லைன் கிடைக்கல போன வாட்டியுமே. இந்த வாட்டியும் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். பை லக் கிடைச்சா பேசலாம். பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அதுவும் ப்ளஸ் இங்கே யூஎஸ் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே உங்கள் இந்தியா டைம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து அது ஏர்லி மார்னிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு 6 PMனா எங்களுக்கு வந்து அது அதாவது ஈவினிங் 6னா எங்களுக்கு ஏர்லி மார்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குன்றது எனக்கு ஹோப் இல்லை. சப்போஸ் நம்ம சேனல்லேருந்து யாராவது ட்ரை பண்ணி பேசுனீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். போன சீசன் யாராவது ஜாக் கிட்ட அப்படி பேசியிருந்தீங்களா அப்படின்னா, ஏன்னா நான் போன சீசன் லிசனராக கேட்டேன். ஜாக்
கிட்ட பேசினதெல்லாம் அதில் ஒருத்தங்க கூட சொல்லியிருப்பாங்க, "మా ఇంటి అమ్మాయి ఎట్ట ఉండవు." அதாவது தெலுங்கில் வந்து ஜாக் கிட்ட டேரெக்டாகவே வந்து "మా ఇంటి అమ్మాయి ఎట్ట ఉండవమ్మా, మా ఇంటి అమ్మాయి கதை చూస్తాமா" அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது எங்கள் வீட்டு பொண்ணாக தான் உன்னை பார்க்குறோம், எப்படிமா இருக்குது அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் லிசனராக கேட்டிருக்கேன். ஸோ நான் ட்ரை பண்ணி 2, 3 வாட்டி விட்டு விட்டு ட்ரை பண்ணால் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க 2, 3 நாள் வந்தாங்க. ஏன்னா ஒரு நாளில் ஃபுல்லாக எல்லாரையும் கவர் பண்ண முடியலன்றதுனால 2, 3 நாள் ஜாக் வந்து கண்டினியூஸாக டே அண்ட் நைட் வந்து கிட்டத்தட்ட 10 ஹார்ஸ் 8 ஹார்ஸ்லாம் அந்த ஸ்பேஸ் போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாட்டி பாரு வந்து சண்டே ஈவினிங் வராங்க. விடிய விடிய எவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னு தெரியல. நீங்கள் யாராவது கனெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி அங்கே வந்து பாருக்கான கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். நிறைய யூடியூபர்ஸும் போய் பேசுவாங்க. போன சீசனில் பேசும்போது இவங்க கூல் மச்சி அவங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அவங்களும் ஜாக்குக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க டேரெக்டாக போய் ஜாக் கிட்ட பேசினாங்க. ஐ மீன் டேரெக்டாக மீன்ஸ் அந்த ஸ்பேஸில் பேசினாங்க. அதையும் நான் லிசன் பண்ணும்போது இந்த சீசன் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க யூடியூபர்ஸ்லாம். நானுமே வந்து கனெக்ட் பண்ணணும் பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு கிடைக்குமான்லாம் தெரியல. ஆனால் நம்மளோட வீடியோஸ்லாம் அங்கே ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டாம் ஸ்பேஸில் 2, 3 பேர் அஞ்சலின்னு ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டாம்க்கு வந்து ரிப்ளை கூட ஒருத்தங்க நம்ம சேனல்லேருந்து சுபாஷினி அப்படின்னு நினைக்கிறேன். சுபாஷினி 2 பேர் இருக்காங்க. யாருன்னு தெரியல. நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கேன். 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற யூடியூபர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம சேனல்லையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க மிஸ் டாம் கிட்ட. இந்த மாதிரி திவ்யாஸ் வேர்ல்டு, ஜெனி ஃபோக்கஸு, சிவி ஜோன் இவங்கெல்லாம் வந்து சிவா ஹானஸ்ட் ரிவ்யூ இவங்கெல்லாம் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பாருக்கு வந்து பாருக்குன்ற டாம்க்குமே அந்த ரிப்ளையும் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனலில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டாம் ஸ்பேஸ்லன்னு சொல்லும்போது. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் ட்ரை பண்ணாலுமே இல்லை நிறைய நியூட்ரல் ஆடியன்ஸ் ட்ரை பண்ணாலுமே எல்லாருக்கிட்டையும் பார்வால் பேச முடியுமான்னு தெரில. ஆனால் லைன் கிடச்சவங்களுக்கு லக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் சண்டே ஈவினிங் 6 o'clock அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நான் இது உங்ககிட்ட சொல்கிறேன். தெரியும் அவங்களும் அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க போல் டாம் ஸ்பேஸு. டாம் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வந்து வராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாயின் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேசுனீங்கன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, தீபா அப்படிங்கிறவங்க நம்ம சொல்லியிருப்போம். அவங்க வந்து நம்ம அந்த சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க. இன்ஸ்டாவில் வந்து நான் இப்போ தான் போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறது ஷார்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் சொல்லியிருப்பேன் ரீசெண்ட் வீடியோஸில். ஸோ அப்போ நான் ரீசெண்டாக போட்ட திருக்குறள் வெஸ் வக்கரம் அப்படின்ற வீடியோவோ, அப்புறம் சபரி சேர் போட்டு உட்காந்தது, இந்த 2 ஷார்ட்ஸும் வந்து இன்ஸ்டாவில் வந்து விஜய் பாரு ஆர்மி அப்படிங்கிற அவங்க வந்து ஐ மீன் அந்த இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கவங்க விஜய் பாரு அப்படிங்கிறவங்க நம்மளோட அந்த ஷார்ட்ஸை வந்து அவங்களோட இதில் போட்டிருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாங்க. நம்மளுமே போய் பார்த்தோம். பார்த்துட்டு அதை பற்றி வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுமே போய் பார்த்தேன். அவங்க வந்து நம்மளோட அந்த 2 ஷார்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போட்ட ஷார்ட்ஸ்க்கு வந்து லைக்கும் போட்டுட்டு நம்மளோட அந்த 2 ஷார்ட்ஸ் எடுத்து அவங்களோட இதில் போட்டிருக்காங்க, ட்விட்டர் ஸ்பேஸில் அது போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த திருக்குறள் விஷயமும் சபரி விஷயமும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இவ்வளோ நாள் கழித்து ஷோவே முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளோடது எடுத்து அவங்க அதில் போட்டிருக்காங்க. நான் நிறைய பாருதீன் ஃபேன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வியூஸும் ஜாஸ்தியாக போச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து சேனலுக்கும் கொஞ்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பாரு ஆர்மி கூட நம்மளுக்கு கனெக்ட் ஆக ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபெர்ரி ஸ்டார் அப்படிங்கிறவரும் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ரெகுலராக வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்து லைக் போட்டார். அவர் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து ஏன் சேனல் சைட்லேருந்து பாருக்கு அவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோஸில் சொன்ன அதே பதில் தான் சொன்னேன். ஏன்னா சேனல் நினச்சது வேறு, அங்கே நடந்தது வேறு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாக பாரு கேமர் ஆனதுனால சேனல் ப்ராடக்ட்ஸை கொண்டு வர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தோன்றப்போ, இல்லை மக்கள் வந்து பாருவை கேமரை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் நடந்ததுக்கப்புறம் சேனல் வந்து வச்ச ட்விஸ்ட்டு தான் அந்த ரெட் கார்டு விஷயங்கள்னு சொல்லும்போது, அதனால தான் சேனல் பிளான் பண்ணி 1 hour எபிசோடில் ஃபுல்லாக பார்வை வந்து ஆன்டகனிஸ்டாகவே காட்டினாங்க. அதை அப்படியே காமிச்சு சட்டிலாக்கி பார்வை வெளில அனுப்பிச்சிலாம் நினச்சாங்க. பட் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பார்வை வெளில அனுப்ப முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தப்புறம் பாரு டாப் 2லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அடித்த அந்த அல்ட்ரா உல்டா பெல்ட்டி தான் வந்து அந்த ரெட் கார்டு சேனல் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது இதை நான் எக்ஸ்ப்ளனேஷனாக அவருக்கு கொடுத்துருந்தேன் அப்படிங்கும்போது அவர் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார், அவரை ஓவியா ஜூலி சீசன் அது ஃபாலோ அதுக்கப்புறம் பெருசாக பிக் பாஸ் ஷோ முடிஞ்சப்புறம் பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி வந்து இந்த சீசன்லேயுமே வந்து பாரு ஒரு நல்ல கேமர், அவங்களுக்குமே வந்து இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க சேனல். இதே மாதிரி ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் வந்து சேனல் பண்ணிட்டே இருக்கிறது அடுத்த சீசன்லேயாவது மாறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சு நானும் அதை தான் சொல்கிறேன். நம்ம ஜனங்கள்லாம் வந்து இது ஒரு மக்களோட ஷோ, மக்களுக்கான ஓட்டுக்கான ப்ரியாரிட்டி இருக்கிற ஷோன்னு நம்பி பார்க்குறோம். ஆனால் இந்த சீசனில் அது டோட்டலாக அது அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லி சேனலே வந்து அப்பட்டமாக அந்த உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க.
உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது எங்களுக்கான ஷோ, விஜய் சேதுபதிக்கான ஷோ, சேனல் ப்ராடக்ட்ஸ்க்கான ஷோ அப்படிங்கிற மாரி தான் இந்த சீசன் அவங்க அப்பட்டமா அந்த உண்மைய போட்டு உடச்சிட்டதுனால, அடுத்த சீசன்ல மக்களோட நம்பிக்கை எப்படி சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து ஜனங்க வந்து பிக் பாஸ் வெறுத்துறக்கூடாது, சேனல் வெறுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் கிராண்ட் ஃபினாலேக்கு வந்து பார்வ வந்து கூப்பிட்டு விஜய் சேதுபதியே வந்து அது சரி பண்ணுற மாதிரி சரி பண்ணதும் ஃபினாலேக்கு கூப்பிட்டு அந்த விஷயத்தை வந்து ஒரு மாதிரி சட்டில் ஆக்குனது அப்படி தான். ஏன்னா அவங்க வந்து அது அவ்வளோ பெருசாக வெடிக்கும்னு அவங்க நினைக்கல. அதாவது ரிவோக் கிரெடிட் கார்டுங்கிற விஷயம் அது ஆனவுடனே ஜனங்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே சாண்ட்ரா விஷயங்கள் புரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் சீசனுக்கு இது பிரச்சனை ஆகிடக்கூடாது, ஹோஸ்ட்டுக்கு இது பிரச்சனை ஆகிடக்கூடாது, மக்களோட நம்பிக்கை வந்து பிக் பாஸ் ஷோ வந்து மக்கள் வெறுத்துறக்கூடாது, அந்த ஒரு நம்பிக்கை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க நடத்தின ட்ராமா தான் அந்த ஒரு கிராண்ட் ஃபினாலேக்கு பார்வை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் சீசனாவது ஒழுங்காக நடத்துங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அகைன் அவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, நம்ம புலம்புறது புலம்பிகிட்டே தான் இருக்கும். இது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ சீசனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் நின்றுடும். அது வந்து அது வின்னரை மீறி நான் இப்போயே சொல்கிற மாதிரி தான் வின்னரை விடவும் அந்த சீசனில் யார் பேசப்படுறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குன்னா, போன சீசன் ஜாக் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீசன் வந்து பாரூக் அமருதீன் அப்படின்னு சொல்லும்போது, இதில் வந்து ஜாக் அப்படிங்கிற விஷயம் கூட அவங்க எவிக்ட் ஆகி போகும்போது அந்த கேஷ் பாக்ஸ் விஷயத்தில் அது ஒரு டாஸ்க் விஷயத்தில் பாசிட்டிவாக போயிடுச்சு. ஆனால் பாரூக் அமருதீன் விஷயம் வந்து ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து, அதுவும் விஜய் டிவி ஹிஸ்ட்ரியிலே பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து அதை வந்து விஜய் டிவியில் 2 வாட்டி டெலகாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபினாலேக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப டிஆர்பிக்காக ஓவராக இவங்க பண்ண விஷயங்கள் அது சேனலுக்கே ஆப்பாவும் மாறிடுச்சுன்னும் போது அடுத்த வருஷம் சீசனை ஜனங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஸோ இது வந்து சேனலுக்கு ஏதாவது பாதிக்குமானா சேனலுக்கு எதுவும் பாதிக்காது. பட் ஆனால் மக்களோடது அந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பிக் பாஸ் ஷோக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேனல் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. மக்களோட ஷோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் மக்களை மேனிப்புலேட் பண்ணி இந்த ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னும் போது மக்கள் ஓட்டுக்கும் மதிப்பில்லை, மக்களுக்கான அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் மதிப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குன்னும் போது அடுத்த சீசன் பார்க்கணும் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. கொஞ்சமாவது ஃபேராக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், தெலுங்கு பிக் பாஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹிட்டு கொடுத்துருக்கிற முக்கியமான காரணம் ஹோஸ்ட் மட்டும் கிடையாது, அவங்க ஓட்டு பேஸஸில் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த எவிக்ஷனை நடத்துகிறாங்க. இது நான் 2 வாரம் 3 வாரம் பார்த்தேன் தெலுங்கு பிக் பாஸ். நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக வந்து அந்த ஓட்டிங்கில் ஜனங்க என்ன ஓட் போடுறாங்களோ அவங்கள தான் எவிக்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த சர்ப்ரைஸுமே இல்லை. இப்போ நான் தமிழ் பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வந்து யார் எவிக்ட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கும். முடிஞ்சால் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே போல் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனாலுமே வந்து எல்லாருக்கும் தெரியுமானா எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே தான் இருக்குமோ ஒரு வேளை மாற்றிடுவாங்களோ, ஒரு வேளை அப்படியே தெரிஞ்சாலும் 1% அந்த டவுட்லேயே மாற்றிடுவாங்களோன்ற அந்த ட்விஸ்ட்டை வீக்கெண்டில் வச்சு தான் தமிழ் பிக் பாஸ் கொண்டு போகிறாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு வந்து கன்ஃபார்மாக இதுதான் தெரிஞ்சாலுமே அது நடக்குமா நடக்காதான்றது ஒரு கேள்வி இருக்குன்னா தெலுங்கு பிக் பாஸில் அது டவுட்டே இல்லை. மக்கள் ஓட்டில் லீஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அந்த லீஸ்ட்டை தான் அவங்க எவிக்ட் பண்ணுறாங்கன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அது மக்களோட ஷோவாகவே பார்க்கப்படுது, மக்களுக்கான ஓட்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது, மக்கள் யாரை எவிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் அங்கே ஆப்வியஸாக நடக்குது. நாகார்ஜுன் சார் அதை முன்னாடி எடுத்து வைக்கிறாருன்னும் போது அது வந்து தெலுங்கு பிக் பாஸ்க்கான பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இங்கே அது இல்லைன்றது தமிழ் பிக் பாஸில் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதுவும் இந்த சீசன் அது ஒரு பெரிய ஃப்ளாப்பாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பாரு வந்து ரெட் கார்டு வாங்கிட்டா அப்படியே அவளை டவுன் பண்ணிடலான்னு நினச்ச டீமுக்கோ இல்லை அவங்களோட பாரு ஹேட்டர்ஸ்க்கோ பாரு தான் இந்த சீசனில் பேசப்படுற ஒரு பெரிய ஆளாகவும் பெரிய ஆள் அப்படிங்கிறது மீன்ஸ் என்ன சொல்கிறது, சீசன் 9 அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பாரூக் அமருதீன் ஞாபகம் வரும், கார் டாஸ்க் ஞாபகம் வரும், சாண்ட்ரா ஞாபகம் வரும், சாண்ட்ரா நெகட்டிவாக ஞாபகம் வரும், கார் டாஸ்க் நெகட்டிவாக ஞாபகம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரிவோக் கிரெடிட் கார்டு விஷயங்களும் வரும், ரியல் வின்னர் விஷயங்களும் வரும், பாருதீன் ஃபேன்ஸ் விஷயங்களும் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த சீசன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது பாரு தானா. இதை ப்ரூஃப் பண்ணுற வகையில் தான் என்ன சொல்கிறது ஃபேட்மேனோட ஃபேர்வெல் நடந்தது. அதுவும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக யூடியூப்பில் கிளிப்பிங்ஸ் வரலை, அங்கே பார்த்தது தான். ஏன்னா ஃபேட்மேனோட ரிவ்யூ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஆக்சுவலாக ஆஸ் எ ரிவ்யூவராக எனக்கு ஒரு மென்டார்னு கூட சொல்லலாம். ரிவ்யூ வந்து அவர் செகண்ட் சீசனில் 3rd சீசனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் போல். அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த சீசனில் தான் நான் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தேன்னா ரிவ்யூ பண்ணது போன சீசன்லேருந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னாலுமே அவரோட ரிவ்யூ என்ன அவர் சொல்ல போகிறாருன்னு ஷோ முடிஞ்சோன்னு போய் பார்க்குற அந்த க்யூரியாசிட்டி நம்ம மைண்டில் இருக்கிறத அவர் சொல்கிற விதம் இல்லைனா பிஹைண்ட் த சீன்ஸ் நான் ஆல்ரெடி அப்பப்போ சொல்கிற மாதிரி தான் ஷோக்குள்ளே 1 ஹவரில் நடந்ததோ இல்லை லைவில் நடந்ததோ
மாறி சேனல் அது என்னவா காட்ட போகிறாங்க, சேனல் அதை எப்படி கொண்டு போகிறாங்க, வீக்கெண்டில் அது என்னவா மாறப்போகுது, ஹோஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் பிஹைண்ட் த சீன்ஸான விஷயங்களை நிறைய ஒரு அனலைஸ் பண்ணுவார்னா அது நம்மளுக்கு அந்த ஷோட இன்னொரு வேர்ஷனை காட்டும், இன்னொரு டைமென்ஷனை காட்டும். அப்படின்னும் போது நம்ம இவங்க தான் கேமர், இவங்க தான் நல்லா பண்ணுறாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க, அப்போ இந்த வீக்கெண்ட் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு காட்ட இல்லை சேனல் இது இந்த வாரம் இப்படி தான் காட்ட போகிறாங்க, சேனல் இதை இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க, 1 ஹவரில் இது இப்படி வந்ததுனால எவிக்ஷன் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுலலாம் ஒரு லுக்குன்றதை விடவும் மக்கள் மனசு கூட ஒத்து போய் அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு ரிலேட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. நானும் அவரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு தான் சொல்லணும். அவருக்கான ஒரு என்ன சொல்கிறது, நான் எனக்கான ஒரு ஃபேவரட் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் என்னோட ஃபேவரட் ரிவ்யூவர். நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோ மைக்கேல் அவங்க இதெல்லாம் பார்த்துருந்தாலுமே அவர் ஃபேட்மேன் சாரோடது விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அதோட டைமென்ஷனே வேறையாக இருக்கும். நம்ம யோசிக்காத இன்னொரு விதம் அதில் இருக்கும், இல்லை ஒரு சில இடத்துல நம்ம யோசிச்சதையும் அவரும் பேசுவார் அப்படின்னும் போது மக்கள் கூட ரொம்ப ரிலேட்டான ஒரு ரிவ்யூவரில் அவர் தான் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய ரிவ்யூவர்ஸ் இருந்தாலுமே வந்து ஷஃபி ஜோன்னு அந்த மாதிரி சிவி ஜோன் நான் இந்த சீசன் தான் பார்க்க போன சீசன் அப்போங்க கொஞ்சம் பார்த்து பெருசாக பார்க்கல. ஷஃபி ஜோன் வந்து நான் வந்து ஓரளவுக்கு பார்ப்பேன். அவரது எப்படி பார்த்தீங்கன்னா அவர் நடந்த விஷயங்களை அப்படியே கடன் கோர்வையாக சொல்லிடுவார். அன்றைக்கி என்ன நடந்தது அந்த டாஸ்க் உட்பட கேம் உட்பட எல்லாத்தையுமே அவர் கோர்வையாக சொல்லிடுவார். அவருக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவரு தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃபேட்மேனோடது டோட்டலாக அதை பார்த்தவங்களுக்கு தெரியும், அது வேறு டைமென்ஷன், அதை ரிலேட் பண்ணவே முடியாது மற்ற ரிவ்யூவர்ஸ் கூட அப்படின்னு சொல்லும்போது நான் ஜோ மைக்கேல்தும் ஒரு சில ரிவ்யூஸ் இப்போ இந்த சீசனில் அவர் ஒஸ்ட்டு, போன சீசனுமே வந்து முத்துக்கு ஸ்டாண்ட் எடுத்து ஜாக் மாட்டம் பேசினது அதெல்லாம் ஒன்று நடந்துச்சு, எனக்கு அதுவும் பிடிக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் ஜோ மைக்கேல் அவர் பண்ணது, நிறைய விமர்சனத்துக்கு அவர் உள்ளானார் அப்படின்னு தான் சொல்லும்போது நான் பார்த்த ரிவ்யூவர்ஸில் ஃபேட்மேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோடது கேம், அவர் உள்ளே போய் கேம் ஆடினார் இல்லைங்களா பிக் பாஸில். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சேனல் வந்து ஒரு வாரத்தில் அவர் எவிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான விஷயங்களும் அவர் என்ன இது அப்படின்ற மாதிரி அவர் வெளில வந்து விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஸோ அவரால் போன சீசன் ரிவ்யூ அதுக்கப்புறம் பண்ணல. பட் ஆனால் அவருமே ஸ்பேஸில் பேசியிருப்பார். ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஜாக் வெஸ்முத்து ஒரு சில கான்ட்ரவர்சியும் வந்தது. அவர் ரிவ்யூ பண்ணல, பட் ஆனால் ஸ்பேஸில் பேசினது போன சீசனில் அப்படின்னும் போது சின்ன டிஃப்ரென்ஸ், அதெல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போது ஆஸ் எ ரிவ்யூவராக அவருக்கான விஷயங்களை அவர் மக்கள்கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்து சொல்கிற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு க்யூரியாசிட்டியோடு இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனை நம்மளுக்கு காட்டும். ஹியூமன் பிஹேவியரை இத்தனை பரிமாணங்களில் பார்க்க முடியுமா? ஒரு 20-25 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே போட்டால் அவங்கவுங்க வேறு இடத்துங்களில் வந்து வேறு சூழ்நிலையில் வளர்ந்து அந்த கேம்கான விஷயத்துக்காக அவங்க உள்ளே வராங்க. அது பணத்துக்காக வந்தாலுமே அகெயின் அவங்களோடது ரியல் கேரக்டர் வெளில வருதா, இல்லை ரியல் கேரக்டர் அவங்க சட்டில் ஆக்கிட்டு கேம்காக ஒன்று பண்ணுறாங்களா, எது ரியல் அப்படிங்கிற இடத்துல நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அது அவர் அடிச்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு பெஸ்ட் ரிவ்யூவர் வந்து இந்த சீசனுக்கு அப்புறம் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல அப்படின்னு இந்த சீசன் அவர் ரிவ்யூ பண்ணும்போதே நான் ஒன்றும் சொல்லியிருப்பார். சரி ஓகே சொல்கிறாரு, அது ஓகே பார்க்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஃபேர்வெல்லே வந்து வச்சுருக்காங்க, அவருக்கு ரிவ்யூ பண்ண போகிறதுன்ற மாதிரி ஒரு ஃபேர்வெல் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் எப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுவார், எங்களுக்கு பண்ணி தான் ஆகணும், ஃபேட்மேனோட ரிவ்யூ இல்லாமல் எப்படி வந்து பிக் பாஸ் கம்ப்ளீட் ஆகும், 70-80% வந்து பிக் பாஸ் ஷோனா மிச்சம் 20-30% ஃபேட்மேனோட ரிவ்யூ பார்த்த அப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஆகுதுன்னா அவர் போய் ரிவ்யூ பண்ணாமல் விடுவார், நாங்கள் எப்படி விட்டுருவோம் அவர் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி அவருக்கான ஃபேர்வெல்லாம் நடந்துச்சு. அதில் அறந்தாங்கி நிஷாவும் உதயம் தான் வந்து ஆங்கராக இருந்தால் அந்த ஷோ கொண்டு போனாங்க. அது 15 மினிட்ஸ் தான் எனக்கு வந்து மிச்சம் அதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து நிறைய லேடிஸ் ஆடியன்ஸ் ஃபுல்லாக வந்து இன்னும் கேட்டால் அங்கே வந்ததும் பாருக்கான ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் வந்தாங்க. உதய் வந்து அங்கே நார்மல் பீப்புள் கிட்ட, ஐ மீன் ஸ்டேஜ்லேருந்து பேசாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட வந்து மைக் வச்சுட்டு பேசினார். நீங்கள் யாரோட ஃபேனு, எப்படி பார்த்தீங்க ரிவ்யூன்னும் போது இந்த இடத்துல உதய்கிட்டே எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஃபேட்மேன் ரிவ்யூ பேசிகிட்டே இருக்கும்போதே அவர் நிறைய வந்து பாருக்கான விஷயங்களை பாரு ஹேட்டர் மாதிரியே பேசியிருப்பார். எனக்கும் அது பிடிக்கல. அவர் கூட நிறைய பேர் ஷோபனா இன்னும் 2-3 பேர்லாம் நிறைய பேர் வந்து அந்த இன்னொரு ரிவ்யூவராக இருந்து பண்ணியிருப்பாங்க ஃபேட்மேன் கூட. அப்படின்ன மாதிரி இந்த சீசனில் உதய் பண்ணது வந்து பாருக்கான ஹேட் அவர் அப்படியே வெளிப்படுத்தின மாதிரி தான் இருந்தது. அது வந்து அங்கே வந்து பாருக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த ஃபேர்வெல்லில் வந்தோடனே அவர் தானாகவே சொல்லிக்கிட்டாரு, நான் பாருக்கான ஹேட்டர்ஸ்லாம் இல்லைப்பா, அது ரிவ்யூ பண்ணுறதுனால ரிவ்யூவர் அப்படி பேசும்போது கூட இருக்கிற நாங்கள் இப்படி பேசினா தான் அது அந்த டிபேட் ஷோ மாதிரி அது நல்லாயிருக்கும், இல்லை வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் வச்சு பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் கான்வர்சேஷனுக்குள்ளே ஹெல்த்தி கான்வர்சேஷனாக போகுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆக்சுவலாக நான் பவர் ஹேட்டர்லாம் கிடையாதுன்னு அவர் சொன்னாலுமே எனக்குமே ஒரு பவர் ஹேட்டர் தானே
இருந்ததுன்னு உள்ளே ஒன்று இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பண்ணுங்கள். ஏன்னா இன்னொரு விஷயம், அவர் வந்து ரம்யாவோட ஃப்ரெண்டும் கூட. அதான் நம்ம ரம்யா தான். ரம்யாவோட ஃப்ரெண்டுன்னும் போது இது ஃபேட்மேன் சாரே அப்பப்போ கலாய்ச்சிட்டே இருப்பார். ஏன்னா ரம்யா எவிக்ட் ஆகும்போதெல்லாம் கூட அவர் தான் போய் கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேட்மேன் கலாய்ச்சிட்டே இருப்பார். ஸோ ரம்யாவுக்கு சுத்தமாக பாருவை பிடிக்காது. இல்லை ரம்யா வெஸ் பாரு கேம்னு வந்தால் எப்பயுமே பாருக்கு அகேன்ஸ்டாக ரம்யாவும், ரம்யாவுக்கு அகேன்ஸ்டாக பாருவும் தான் இருப்பாங்க. ரம்யா எப்போ பாரு தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, பாருவை விட நல்ல கேமர் ரம்யா விட நல்ல கேமர் பாருன்றது அடிச்சுக்க ஒத்துக்கிட்டதே ஆகணும் அப்படின்னும் போது, அது ஒத்துக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல உதய்க்கு கொஞ்சம் ஒரு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரம்யாவோட சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வெளில வந்துச்சோ ரிவ்யூவில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு அப்படி தான் தோணுச்சு பர்சனலாக. ஆனால் அவர் வந்து இல்லை, நான் ரிவ்யூவராக தான் பண்ணேன், நியூட்ரலாக தான் பேசினேன், நான் பாரு ஹேட்டர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாரு. ஓகே, அது அவரோட வெர்ஷன். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து ஃபேர்வெல்லில் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது நியூட்ரல் ஆடியன்ஸ் கிட்டலாம் அங்கே வந்தவங்க நிறைய பேர் பாருவோட ஃபேன்ஸ் தான் இருந்தாங்களே. இல்லை இன்ட்ரெஸ்டிங்லி ஒருத்தங்க எழுந்து பேசுகிறாங்க, அவங்க வந்து விக்ரமோட ஃபேனு. ஆனால் யாரோட ஃபேன் நீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னால் அப்படி நான் யாரோட ஃபேனுன்னு சொல்லாமான்னு தெரில, யாரோ கோவப்பட்டுருவாங்களான்னு தெரிலன்னு சொல்லிட்டே சொன்னாங்க அந்த சிஸ்டரு. பார்த்தவங்க விக்ரமோட ஃபேன் அப்படின்னும் போது, அப்பாடி விக்ரமோட ஃபேனுன்னு சொல்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அடி வாங்கியிருக்கார் போல் சோஷியல் மீடியாவில் விக்ரன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டேன், எல்லாரும் இத்தினோண்டு குட்டி பொண்ணு, அவள் பேர் சாருவான், அவள் வந்துட்டு சொல்கிறேன் நானும் பாருவோட ஃபேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்போ பாரு பண்ணதெல்லாம் உனக்கு பிடிச்சதா? பாரு எப்படி உனக்கு பிடிச்சா? பாரு தைரியசாலி, அதனால் எனக்கு பிடிச்சதுன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா. ஸோ சாருக்கு பாருவை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேர் பாரு ஃபேன்ஸாக தான் அங்கே இருந்தாங்கன்னும் போது, அதுக்கு நடுவில் விக்ரன் ஃபேனாக ஒருத்தங்க எழுந்து பேசும்போது அவ்வளோ ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருந்தும் போது, இந்த அடியை தாங்க முடியாமல் தான் விக்ரமும் சபரியும் போட்ட வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு ஆள் அட்ரஸே இல்லாதபடி சைலண்ட்டாக இருக்காங்க போல். வெறும் விஜய் டிவியில் மட்டும் அவங்க அலப்பறையை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் கமருதீனை போய் கலாய்ன்னு கலாய்ச்சி அந்த விஷயங்களும் வெளில வந்துட்டுருக்கு. கமருதீன் மாட்டிக்கிட்டார், பாப்பாவும் மாட்டிக்கிட்டார், ஒருத்தர் காப்பாற்றணும் கருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஜய் டிவி ப்ராடக்டாக கமருதீன் இருக்கிறதுனாலே அந்த விஜய் டிவிக்குள்ளே ஆட்டம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு கொட்டை போட்டுட்ருக்கா இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸு சபரியோ, விக்ரமோ, அரோராவோ, திவ்யாவோ எல்லாம் வந்து அந்த விஷயத்தை வந்து கமருதீனால் அவாய்டும் பண்ண முடியல. ஏன்னா அவரும் சேனல் ப்ராடக்ட், அவருக்கு அந்த சேனலை நம்பி தான் வந்து அவர் சர்வை பண்ணணும். ஸோ அந்த இடத்துல இவங்க பண்ணுற அந்த புள்ளியோ அந்த ஒரு கலாய்க்கிறதையுமே அவர் தாங்கிட்டு தான் ஆகணும் போது, ஸோ அந்த திருப்பி அந்த கார் டாஸ்க்கு ரீக்ரியேட் பண்ணி சபரி போட்ட வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாருன்னு சொன்னாலுமே, அங்கே ஷோவில் நிறைய விஷயங்கள் வந்து திருப்பி அவரை காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு கமருதீனை. அதில் ஒரு ஃபேஸும் டல்லாக இருக்குன்னு சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னும் போது, அப்போ ஏன் அதில் பாரு வரல அப்படின்னும் போது, பாரு ஏன் வரணும்? பாருக்கு எதுக்குங்க வரணும்? அவள் என்ன விஜய் டிவி ப்ராடக்டா? இல்லை விஜய் டிவி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறாங்களா? இல்லை அது கொடுத்தாலுமே வேணும் வேணான்னு டிசைட் பண்ணுற இடத்துல பாரு இருக்கா? வேணுமா வேணாமான்னும் போது கமருதீனுக்கு அது ஆப்ஷனே இல்லை, அவர் போய் தான் ஆகணும். அவர் அதை வந்து அந்த இடத்துல அவர் சர்வை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது அவர் எடுத்த சாய்ஸ்னும் போது, இந்த குட்டி லொட்டு லொஸ்கு பொடிசுங்களையுமே வந்துட்டு அவங்க அப்போ சமாளித்து தான் ஆகணும். அவர் விஜய் டிவி ப்ராடக்டாக இருந்தால் இந்த லொட்டு லொஸ்குங்களையும் வேறு வழி இல்லை, சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் வந்து அவர் அது என்ன தான் கலாய்க்கிறது அப்படின்னு வச்சாலுமே ஏதோ ஒரு இடத்துல அவர் ஹர்ட் ஆயிருக்காருன்னு அவர் ஃபேஸில் தெரியுது, அவர் கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல இல்லைன்னு. ஸோ இந்த விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபேட்மேனோட ஃபேர்வெல் ஒரு பக்கம், அங்கேயும் பாரு கமருதீன்ற விட பாருவோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஆச்சு. அப்புறம் டாம் ஸ்பேஸ்க்கு வந்து பாரு வரப்போகிறாங்க சண்டே ஈவினிங்கு. இன்னொன்று நெக்ஸ்ட் இயரில் ஃபேட்மேன் ரிவ்யூ பண்ணுவாரா பண்ணலையா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவருக்கான ஃபேர்வெல் நடந்தது, அங்கேயும் பாரு ஃபேன்ஸ் தான் வந்து சூப்பராக இல்லை பாரு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அதில் இருக்குது. இன்னும் வர தான் பார்க்கணும். கிளிப்பிங்ஸ்லாம் 15 மினிட்ஸ் கிளிப்பிங்ஸ் தான் வந்துச்சு. இது நான் இன்னொன்று யூடியூப்பில் என்ன பார்த்தேன்னா, பாரு மாதிரியே ஒருத்தர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து பாரு மாதிரியே வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது இந்த ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிற மாதிரி அவருக்கு அதுக்காக அவர் மீச தாடிலாம் எடுத்துகிட்டு நான் பாரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ண போகிறேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது ஃபேட்மேன் சாரோட ஃபேர்வெல் என்ஜாய் பண்ணுங்கள், பாரு கமருதீன் கூட இதுக்கு வராங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நம்மளுக்கு இன்னும் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வரலை. ஸோ நிறைய விஷயங்கள் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எதிர்பார்ப்போம். ஸோ நிஷாவோடது அந்த சீசனோடது அன்பு கேங் விஷயங்களும் அங்கே கலாய்க்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ தான் ஃபேட்மேன் சார் பேச ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஷோவில். இன்னும் நிறைய விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக. அதை பற்றி நம்ம வர நம்ம பேசலாம். ஸோ இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பாரு கமருதீன் இன்னும் இந்த இதெல்லாம் போஸ்டெல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொடைக்கானல் போஸ்ட் ஏதோ ஒரு ரெசார்ட்லாம் சுற்றி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இது என்ன சொல்கிறது, அவங்க அடுத்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம பர்சனலுக்குள்ளே போக வேண்டாம். இதுக்கப்புறம் அது அவங்களோட பர்சனல்னாலுமே இப்போது இந்த ஸ்டார்ட் மியூசிக் அந்த விஷயங்கள் விஜய் டிவிக்கு கமருதீன் போனப்போவுமே வந்து அங்கே வந்து பிரியங்கா தான் ஹோஸ்ட்டு போல் இருக்குது. ஸோ வந்து என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்க்கப்பட்டிருக்கு கேள்வினா, அங்கே பாரு வரலையான்றது தான் அவங்களோட இன்டைரக்ட் கொஸ்டின். பாரு இவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்களான்னு
ஒன்றும் தெரியல. கூப்பிட்டாலுமே அவளுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா கிராண்ட் ஃபினாலேங்கிறது அவள் இருந்த அந்த ஷோ, அது அவளுக்கான ஒரு க்ளோஷர் கொடுக்க வேண்டிய ஷோ. அவங்க நியாயமான க்ளோஷர் கொடுக்கல எவிக்ஷன் அப்போ. அது கொடுக்கறதுக்கு இவங்க கூப்பிட்டாங்க. அவளும் அது டிசர்விங் அப்படிங்கிறதுனால அவளும் அங்கே வந்தா. ஆனால் இது விஜய் டிவியோட ஆப்வியஸாக விஜய் டிவியோட ஷோன்னும் போது அங்கே அவளுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னும்போது அவள் வரலன்றதை வச்சு கமருதீனை இன்னும் கலாய்ச்சதோ, அந்த கார் டாஸ்க் வச்சு பண்ணதோ, அப்படி பண்ணுற விஷயங்கள் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் சபரி ஒரு குரூப், விக்ரம் ஒரு குரூப்பாக பிரிஞ்சிருக்கான். அரோரா மேடம் அங்கே பார்க்க முடிஞ்சுது, அரோரா திவ்யாவை அங்கே பார்க்க முடிஞ்சதுன்னும் போது ஸோ விஜய் டிவி மட்டும்தான் அந்த டாப் 5 வந்து கொண்டாடுறதுக்கான விஷயங்களை இதெல்லாம் பண்ணிருக்காங்களே தவிர மக்கள் கொண்டாடல அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இது மூலமாக அப்படின்னு தான். ஆனால் பாரு கமருதீனுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்குது. இந்த உள்ளே இருக்க இந்த டாப் 5 மிக்சர்ஸ் தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னா அது வந்து என்னங்க பண்ணுறது, ஸ்டமக் பர்னில் வரதாங்க செய்யும். என்னதான் உள்ளே அழுத்தி வச்சாலும் உள்ளே இருக்கும்ல. என்னப்பா வின்னருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை, ரன்னருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை, டாப் 3க்கு ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இருக்க தானங்க செய்யும் விக்ரம்கெல்லாம். ஏன்னா அவங்க உள்ளே எதிர்பார்த்து இருந்தது வேறு, வெளில வந்து அவங்களுக்கு கிடைச்சது வேறு. வடப்போச்சுன்ற கதையை தான் வெளில வந்தோடனே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் அங்கங்கே கொட்ட தான் செய்வாங்க. என்ன பண்ணுறது, முடிஞ்சால் கமருதீன் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை விட்டு வெளியில் வந்து பண்ணணுன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இல்லை நான் விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இருந்து தான் நான் சர்வை பண்ணி ஆகணும்னு அவர் டிசைட் பண்ணது அவரோட சாய்ஸாக இருந்தால் அப்போ அவர் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணுன்றது அவரோட விஷயம், அவரோட இஷ்டம். ஸோ இது அகெயின் அவரோட சாய்ஸ் தானும்போது பாரு அவங்களுக்கான ஸ்டாண்டை அவங்க வெளியில் எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து அந்த முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ்லேயும் வந்து விஜய் சேதுபதி சாரோடது அந்த ப்ரொடக்ஷனில் அவங்க பண்ணுறாங்க பாருன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க ஃபேன்ஸ் மீட்டில். ஸோ அது நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அதில் பண்ணியிருக்காங்கன்னு. அது அகைன் எல்லாரும் அதில் வில்லியா வருவான், வில்லியே தான் பாருக்கு சரியாக இருக்கும், வில்லியா தான் பாருக்கு சரியாக இருக்கும்னு சொன்ன கமெண்ட்டுக்கு நடுவில் அதில் என்னவா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விஜய் சேதுபதி சாருமே வந்து அரோராவை வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சா அரோராவை ஹிட்டு கொடுத்துட்டு அரோராவை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தா. இப்போ வந்து பாருக்கு தான் வந்து மக்கள்கிட்ட மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கணும்னு இது அல்ட்டா உல்ட்டா பில்ட்டி ஆயிடுச்சு போல இருக்குது. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களும் ஒரு பண்ணியிருப்பாங்க. ஜாக்கும் ஒரு, நான் இன்னும் அது பார்க்கல, நீங்கள் யாராவது பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தேடி பார்க்குறேன், எனக்கு இன்னும் அது பார்க்க முடியல. ஜாக்கும் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, கேவின்னு நினைக்கிறேன். நான் அப்போயே போன சீசன்லேயே அதை சொல்லியிருப்பேன். மலைவாழ் ஜனங்களுக்கான ஒரு விஷயமா அது இருக்கும் அந்த கதையும். ஆனால் நான் இன்னும் அதை பார்க்கல. ஸோ அது வரப்போகுது அப்படின்னு அப்போயே பாரு படம் ரிலீஸ் போதெல்லாம் சொன்னாங்க, ரிலீஸ் ஆகிடுச்சு போல். பட் ஆனால் நான் இன்னும் பார்க்கல. இதுலேயும் நீங்கள் யாராவது பார்த்தினா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் வந்து பாருதும் வந்தோடனே நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கான சப்போர்ட்டை நம்ம வந்து சோஷியல் மீடியா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் ரெகுலராக சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் மறந்து போயிடுறேன். இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுல வர மாட்டேங்குது. ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குட்டி பையன் சேனலே முடிஞ்சால் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் குட்டி பசங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.